மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்திலே 1 மணி நேரம் உட்கார்ந்து பரலோகத்தினுடைய ஆலோசனை அறிந்து கொள்ள, அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள, அந்த மெத்தட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹெவன், நாம் எப்படி தேவனை அணுகும் பொழுது நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறது என்று கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாட புஸ்தகமாகிய ஜபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே, இதிலே நாம் 9 பாடங்களை முடித்து 10வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமா, எனக்கு நன்றாக தெரியும், நாம் விதைத்திருக்கிற விதையானது ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் என்ன செய்ய தேவன் அந்த வார்த்தையை தந்தருளினாரோ அதை தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏனென்றால் ஆமா, நீங்க எல்லாம் நல்ல நிலமாக இருக்கிறீர்கள் இல்லையா? 4ல் 1 பங்கு தான் நல்ல நிலம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் துவக்கத்தில் இருந்தவர்கள் சிலர் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அது வழியருகே விழுந்த நிலத்தை போன்றவர். ஆனால் நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியுது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசைர், லாங்கிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு வாய்ப்பையும் வாஞ்சையும் தருகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம 10வது பாடத்தை நம்ம இப்பொழுது துவங்கலாம் சிஸ்டர். எஸ் பிரதர். பிசாசுக்கு ஒத்துழைப்பது தேவனிடத்திலிருந்து பதில் பெறுவதை தடுக்கிறது. அவனுக்கு ஒத்துழைப்பது என்றால் என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் மர்சி, அன்மியூட் பண்ணீங்க. ஒரு மனிதன் பிசாசோடு ஒத்துழைத்து கொண்டு அவனது வாழ்வின் பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டால் அப்போது பிசாசினால் தேவனை தடுக்க முடியும். ரைட், நீங்க கரெக்டான இடத்துல பிடிச்சிட்டீங்க. அந்த சென்டென்ஸ் தான் கேள்வி. இப்போ கவனிங்க, பிசாசுக்கு ஒத்துழைத்தால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கேள்வி என்னன்னா, பிசாசுக்கு ஒத்துழைப்பது தேவனிடத்திலிருந்து பதில் பெறுவதை தடுக்கிறது. அவனுக்கு ஒத்துழைப்பது என்றால் என்ன? அவனோட அவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கறது. பிசாசு லேஸ்ல வர முடியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரியான நாங்க துக்கமா இருக்கிற நேரம், கவலை கண்ணீரோட இருக்கிற நேரத்துல அவனுக்கு ஈஸியாக எங்களை கேப்சர் பண்ண முடியும். வாசலை வெரி குட், வெரி குட். இன்னும் நான் கேட்கிறேன், அதாவது நம்ம ஜபத்திலே பிசாசுக்கு ஒத்துழைப்பது என்றால் என்ன? சிந்திங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க. நான் கேட்கிறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான் இருக்கா? 3 எழுதுகன்னு எழுதலையோ அதுல ஒரு பகுதி? 3 இருக்கு. கேள்வி என்னன்னா இருக்கா? இல்ல, கேள்வியில இல்ல, ஆனா பதில்ல இருக்குது. ஓகே சிஸ்டர், நீங்க சொல்ல வேண்டாம். அனட்டா, வேற யாராவது சொல்லுங்க. நான் திரும்ப பிசாசுக்கு ஜெபத்திலே ஒத்துழைப்பது என்றால் என்ன? சோர்ந்து போகும்போது, தைரியம் இழக்கும் போது, ஓகே கரெக்ட். இன்னும் வேற என்ன எழுதியிருக்கீங்க? அவிசுவாச வார்த்தைகள் பேசும்போது. அதான் எக்ஸாக்ட் வார்த்தை, அவிசுவாச வார்த்தைகளை பேசும்பொழுது. ஜெபத்துல அவிசுவாச வார்த்தைகளுக்கு ஒரு சில உதாரணம் சொல்லுங்களேன். டாக்டர், மருத்துவ ஆலோசனை, எங்களை உறவு இப்படி நடந்துட்டு அதால இப்படி நடக்கும் என்று நாங்க நினைக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது இன்னும் சுருக்கமான மேட்ரு பாருங்க. அதாவது நம்முடைய நிலைமையை தேவனிடத்துல போய் பரதாமா சொல்லக்கூடாது. அது அவிசுவாசம் இல்லையா? அதனால அவன் சொல்றான், யாக்கோபு நீ கற்பனை கூட செய்யாதங்கிறான் இல்ல, இமேஜினும் கூட பண்ணாத.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ கனவு கூட காணாதங்கிறார். அப்போ நம்ம இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம போய் அவரிடத்துல பரிதாபமா சொல்லக்கூடாது, சோர்வா சொல்லக்கூடாது. ஆண்டவரே டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அது என்ன செய்திடும்? பிசாசுக்கு கதவை திறந்து விடும். உங்களுடைய விசுவாசம் ஆகிய கப்பல் அடைகிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதை குறித்து இன்னும் கூட சில கேள்வி வரும்னு நினைக்கிறேன். நம்ம 2வது கேள்விக்கு போயிடலாம். அன்றைய சீடர்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய பலத்த அற்புதங்கள் செய்தனர். இன்றைய கிறிஸ்தவம் அப்படி இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? கிரேஸ் சிஸ்டர். அவிசுவாசம் பாஸ்டர். ஓகே. இது 73வது பக்கம், 173வது பக்கத்துல 2வது paragraph, தேவனால் இதையும் உடனடியாக செய்ய முடியும் என்ற தவறான அபிப்பிராயம் எல்லா விதமான அவிசுவாசிகளுக்கும் வழிவகுக்கிறது. கத்தறிந்த உலகத்தை நேரம் தூரம் போன்ற காரியங்களோடு ஸ்தாபித்தார். காரியங்கள் நடப்பதற்கு சிறிது காலம் எடுக்கலாம் என்பதையும் உங்கள் பதில்களை பிசாசு தடுக்கலாம் என்பதையும் நீங்கள் நினைவு கூர்ந்தால், நீங்கள் ஜெபித்த உடன் பதில் கிடைக்காத வேளைகளில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடனே அதுதான் எழுதினார். அதாவது அவிசுவாசம் என்பது நீங்க முழு மார்க் போட்டுக்கலாம், 10 மார்க் போடுங்க. இன்னொரு ஆன்சர் இருக்கு. வேற யாரும் எழுதியிருக்கீங்களா? நான் கேள்வியை திரும்ப வாசிக்கிறேன். அன்றைய சீடர்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய பலத்த அற்புதங்கள் செய்தனர். இன்றைய கிறிஸ்தவம் அப்படி இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், வேற என்ன எழுதியிருக்கீங்க? அறியாமை. ஓகே, அந்த அறியாமை என்ன செய்யுதுன்னா அவிசுவாசத்துல விடுது. வேற 165வது பக்கம் டாப் பேராகிராஃப்ல கடைசி 3 லைன் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பேஜ் 165, அந்த டாப் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட். அவருடைய சீஷர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு மறுபடி பிறந்த விசுவாசியாகிய உங்களுக்கும் உண்மையில் ஒரு வித்தியாசமும் இல்லை, உங்கள் மனதை தவிர. மனதுதான் காரணம். அவிசுவாசம் தான். அவிசுவாசம் எழுதினால் நீங்க மார்க் போட்டுடுங்க. உங்கள் மனதை தவிர. அதாவது அவர்களுக்கு இருந்த அதே சூப்பர் நேச்சுரல் பவர் நம்மிடத்துல இருக்குது. ஆனால் அந்த மனதை அதை ஏற்றுக்கொள்ளல. ஒரு 10 வசனம் சொல்லலாம் பாருங்களேன். சீடர்களுக்கு இருந்தது இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சக்தி, அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு இருக்கிறது என்று இயேசு சொன்னார் பல காரியத்துல. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு இதெல்லாம் அதானே இல்லையா? அந்த பவர் தராம இதெல்லாம் சொல்ல மாட்டார். இருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். இதை மனது ஏற்றுக்கொள்ள தடுமாறுது. அதைத்தான் பவுல் எழுதுறாரு, மனதை புதிதாக்குங்கள் இல்லையா? ஆமா. சோர்வோடும் அப்புறம் எப்படி ஒரு டிப்ரெஷனோடும் ஒரு நம்பிக்கை இல்லாமலும் முகத்தை துக்கத்தோடு வைத்துக்கொண்டு தேவனிடத்துல போனா ஒன்றும் கிடைக்காது. அப்படி மனதை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இல்லையா, சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்துடுறோம், தவறான போதைகளை கேட்குறோம். இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரதான வசனம் என்னது? அதாவது அல்லது என்ன எப்படி போதிக்கிறாங்க? என்ன போதிக்கிறாங்க? உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதுல எல்லாம் அடிபட்டு போகுது. நான் உபத்திரவத்தோட வாழ்ந்தேன் பல வருஷம், கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சரிப்பா, அவர் சோதிப்பாரு, இந்த அளவு சோதிப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு 24 மணி நேரம் மண்டையை குடைஞ்சது பாருங்க. அன்னைக்கே தேவன் கரெக்டான சரியான கனெக்ஷன்ல கொண்டு விட்டுட்டார். சரிங்களா? எல்லாரும் அப்படித்தான். இந்த அளவு சோதிப்பாரா, இந்த அளவு என்ன கஷ்டப்படுத்துவாரா, இந்த அளவு என் பிள்ளைகளை இப்படி நெருக்கமான பாதையில நடத்துவாரா? ரொம்ப நல்ல கேள்வி அது இல்லையா? யோசிக்கணும். ஒரு நல்ல தகப்பன் யாக்கோபு சொல்றாரு, ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல,
அப்போ இந்த மனது நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ இதுல என்ன மனது படிக்கிறோம்? ஆமா, இயேசு கிறிஸ்துவை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற வசனத்தை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளுகிறதா? அதுதான் கேள்வி. மனம் புதிதாகுதல். ஓகே, 3வது கொஸ்டின் போயிடலாம். இந்த பதில் எழுதியிருக்கிற நான் ஆமா, அவிசுவாசம் எழுதினாலும் மார்க் தான். நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? நான் எழுதினதை நீங்க இப்ப வாசித்தது. விசுவாசிகளாகிய உங்களுக்கு உண்மையில் ஒரு வித்தியாசம் இல்லை, உங்கள் மனதை தவிர. மனதை தவிர. அதுதான் நான் எழுதினேன். 160. அப்படியா? வெரி குட், வெரி குட். அது அந்த பழைய அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவங்களுக்கு விசுவாச மனது இருந்தது. இன்றைய கிறிஸ்தவத்துக்கு அது இல்லை. மனநிலை தான் மாற்றம். ஆமா, மனதுன்னா என்னது? ஆத்மா. ஓகே, ஆத்மானா என்னது? எண்ணங்கள், திங்கிங் இல்லையா? நினைவுகள். நிறைய பேருக்கு மனசு மாறிட்டு இல்லையா? எல்லாரும் நம்ம வகுப்புல வர்ற எல்லாருக்கும் மாறிட்டு. அந்த மைண்ட் ரினிவல் இட் ஷுட் ப்ரொசீட், இட் ஷுட் கம் அலாங் வித் அஸ் அன்டில் அவர் லாஸ்ட் பிரெத். கடைசி மூச்சு வரைக்கும் மைண்ட் ரினிவல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம தியானமா இருக்கணும். ஆனா என்னவென்றால் அந்த நாட்களில நான் ஒருவேளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார்னா நான் நினைக்கிறேன் என்ன சொல்லுவார் நினைக்கிறேன்னா, எப்பா உங்களுக்கு தீமையான கண்ணாடியை மாட்டி விட்டாங்க, அவிசுவாச கண்ணாடிய. ஆகையினால நீங்க பைபிள் படிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்ட்ரூ புக்கை நிறைய படிங்கன்னு சொல்லுவார். இல்லையா? தப்பான கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப கோபக்கார கடவுள் மாதிரியும், கேட்ட உடனே தர மாட்டாரு, இன்னும் நிறைய நீ ஜெபிக்கணும், நிறைய நேரம் உபவாசம் பண்ணணும், அப்பொழுது அவர் தருவார் என்று சொல்லி தவறான எண்ணத்தை கொடுத்துட்டாருனாலதான் இப்போ நேற்று ஒரு சகோதரி பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கிறா. சரிங்களா? அப்போ காலையில எழுந்த உடனே என்ன செய்வான்னு, ஷீஸ் அ ஒர்க்கிங் உமன். காலையில எழுந்த உடனே நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான்னு. அம்மா நீ ஒரு 1 மந்த்துக்கு அந்த 1 ஹவர்ல அங்கிள் மெசேஜை கேளு அப்படின்னு. அவளுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்திருக்கும். அதே நேரத்தில் இதே ஒரு வார்த்தையை 5 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு சொன்னேன். அவருக்கு என்ன சொன்னேன்னா, பிரதர் நீங்க 100 மெசேஜ் கேட்க வரைக்கும் வேற செய்தி கேட்காதீங்க என்ன. அவரும் நேற்று கூப்பிட்டு சொன்னாரு, 2 கரெக்டா நடந்திருக்குன்னு இப்பதான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க அப்போ சொன்னது எங்களுக்கு வருத்தமா இருந்தது, ஆனா நீங்க சொன்னது கரெக்டு. இப்போ உங்க செய்தியை கேட்கிறேன், நம்ம ஆண்ட்ரூமக்கு செய்தியை கேட்கிறேன். அப்போ நீங்கள் வேகமாக வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதாவது வேகமாக மனதை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்ட்ரூமுக்கு புக்கு படிக்கலாம், நம்முடைய செய்தி கேட்கலாம் இல்லையா? எவ்வளோ இருக்கு. ஜோயல் ஆஸ்ட்ரி, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஜோயல் ஆஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது இந்த இளைஞர்களுக்கு ஏற்றாப்புல பேசுறாரு. அநேகர் அதன் மூலமாக தொடப்படுகிறார்கள். இப்பொழுது நாம் 3வது கேள்விக்கு போயிடும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்க துவங்கிய உடனே அதில் வெளிப்படுகிறது ஏன்? வெரி குட். லிதியா சிஸ்டர். மியூட் எடுங்க. கேள்வி நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்க துவங்கின உடனே பதில் வெளிப்படுகிறது ஏன்? அவர் சொல்லி இருக்கிறார், விசுவாசம் உள்ளவளா ஜெபத்துல இருக்கிறது எல்லாம் அவர் தருவாருங்க. ஓகே, இதுல பாச 166வது பக்கம் 2 ஜெபங்களுக்கும் தேவன் உடனடியாவே பதிலளித்தார். ஓகே, ஒரு முறை அந்த பதிலை பெற்றுக்கொள்ள ஏன் அவர் உடனடியாக பதிலளிக்கிறார்? லூக்கா 9:10 படி. ஓகே, வேற யாரும் என்ன எழுதியிருக்கீங்க? தமது வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஓகே, வேற? தேவன் செய்ய விரும்புவதை எதுவும் தடுக்கவோ தாமதிக்கவோ முடியாது. ஓகே, வேற?
163 செகண்ட் பேராகிராஃப். ஜெயக்குமார் அனட்டா என்ன இருக்கீங்க? பவானி என்ன இருக்கீங்க? அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் பொய் ஓகே, சொல்றதில்ல. பவானி என்ன இருக்கீங்க? ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஏற்கனவே சொல்லுங்க நான் பவானி. செய்து முடிச்சேன். பவானி கேள்வியும் பதிலும் நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையும் ஜெபிக்க துவங்கின உடனே பதில் வெளிப்படுகிறது. பதில் 162வது பக்கம். நீங்கள் அவர்களுக்கு பிரியமானவர்கள், ஆதலால் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தெளிவா இருக்கா? ஆமா. 160. நீ மிகவும் பிரியம். அதனாலதான் நான் இந்த வார்த்தையை போட்டேன். ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்க துவங்கின உடனே பதில் வெளிப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். இல்ல, கொஞ்சம் ட்விஸ்டா இருந்தாதான் நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம் அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ரைட்? ஆமென். ஆமென். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. சில சந்தேகம் வரக்கூடாது. ஆமென். நான் தேவனுக்கு பிரியமானவனா, பிரியமானவளா? இந்த சந்தேகத்தினாலதான் நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோம். மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கு? வேற எந்த வசனம்? நேசகுமாரனே, நாம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அதற்கு இயேசுவை பாக்குற மாதிரி தான் பாக்குறாருங்கள. நீ என் நேசகுமாரன் இயேசு பேப்டிசம் எடுத்த போது சொன்னார். அப்ப நாங்களும் பேப்டிசம் எடுத்திருக்கிறதால எங்களையும் பாக்குறாரு அதே மாதிரி. ஆமென், வெரி குட். இன்னும் வேற யோசிங்க. எல்லாரும் யோசிக்கலாம். அதாவது உங்கள் தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு வேற என்ன வசனம் எல்லாம் யோசிக்கலாம். இது நல்ல வசனம். அதே நாம் இந்த தண்ணீர்ல மூழ்கி எழுந்த பொழுது பரலோகம் சொன்னது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரத்தி. ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்ப மிகுந்த சந்தோஷம் எதனால? இதை எஸ் பிரதர் சொல்லுங்க. வேற எந்த வசனம்? அதாவது நாம் என் தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதற்கு வேற எந்த வசனத்தை நம்ம ரெஃபர் பண்ணலாம்? இளையகுமாரன். ஓகே, வெரி குட். ஆமா, அந்த அன்பு மாறல. அவனுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் ஓடி போய் கட்டி அணைத்தான் அவனை அந்த நாற்றத்தோட வந்த பொழுது. இதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அவருடைய அந்த சாவரின் விஸ்டம் என்ன செஞ்சது பாருங்க. நம்ம மேல உள்ள பாசத்தை, நேசத்தை அவர் குறைப்பதற்கு ரெடியா இல்ல. எனவே என்ன செய்துட்டாருன்னா, மெய்யான மனிதனாகிய உங்கள் ஆவி மனிதனை அவர் பரிசுத்தப்படுத்தி சீல் பண்ணிட்டாரு. எத்தனாவது வசனம்? எபேசியர் 1:13. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இல்ல ஒரு 25 வசனம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரிங்களா, நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. சோர்வோடு அவர்கிட்ட போய் நிற்க மாட்டோம். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முத்திரையாய் அளிக்கப்பட்டார். அதான் நம்முடைய அந்த ஸ்பிரிட் மேன் பர்ஃபெக்டட் ஆகிட்டு ஆவியானவரை கொண்டு சீல் பண்ணி விட்டார். எனவே நம்முடைய எண்ணத்துல தவறு செய்கிறோம், கீழ்ப்படிதலே குறைவு இருக்கு. அப்பொழுதும் அந்த நம்முடைய ஆவி மனுஷனை கரைப்படாதபடியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானவர்கள், ரொம்ப பிரியமான, 200% பிரியமானவர். இதுல நம்ம அஸ்திபாரம் ஆடவே கூடாது. ஆமா, இங்கதான் அவன் கை வைக்கிறான். உன்ன அவருக்கு பிடிக்காது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல முதல் பெற்றோருக்கு ஆரம்பிச்சுட்டு என்ன அவருக்கு பிடிக்காது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் இல்லையா? ஆமா, அதனாலதான் யார் எழுதுறா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்ப. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4.
நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின் அளவின்படியே நம் ம் வாழ்வில் எல்லாம் நடக்கும் என வேதம் சொல்லுகிறது. அது ம் யாருக்கெல்லாம் எப்படி வேலை செய்தது? பழைய ம் புதிய ஏற்பாடுகளிலிருந்து ஒவ்வொரு உதாரணம் எழுதுக. எஸ் ஜெயக்குமார் அனட்டா சிஸ்டர். ம். யாருக்கெல்லாம் எப்படி வேலை ம் செய்தது? ஆ, ஒவ்வொரு உதாரணம் எழுதுங்க. ஆ, திரும்ப நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், ஈஸியா ஆ, கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே. நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின் அளவின்படியே நம் வாழ்வில் எல்லாம் நடக்கும் என வேதம் சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் எப்படி நடந்தது? பழைய மற்றும் புதிய உடன்படிக்கையிலிருந்து ஒவ்வொரு உதாரணம் எழுதுக. ஒன்று டேனியலுக்கு அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆ ரெண்டாவது ரெண்டாவது அந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த கப்பல் மூழ்கி எல்லாம் போக இருந்தபோது அப்ப இந்த வெரி குட். தேவதூதன் சொல்லுறார், ஆமா, ராயனுக்கு ஆமா. முன்னால நீங்க புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறது சரியான உதாரணம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவனுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டே இருந்தது இல்லையா? ம்ஹும். பழைய ஏற்பாட்டுல என்ன ஒரு நல்ல உதாரணம் யாராவது சொல்லுங்க. யோசேப் எலியாண்ட ஜபத்துக்கும் ம் இது பாருங்களேன், காலேபு யோசுவா எப்படி இருந்தது? அவங்களுக்குள்ள ஒரு அனல் இல்ல, ம். சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். They shall become our prey. ஏன்? உள்ள ஒரு அனல் இருந்துட்டே இருக்கு. நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின் அளவின்படியே நம் வாழ்வில் எல்லாம் நடக்கும் என வேதம் சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் எப்படி வேலை செய்ததுன்னா இப்படி எடுப்போமே, காலேபு யோசேப்புக்கு அது வேலை செய்யுது, உள்ள வேலை செய்யுது, ஒரு பவர் வேலை செய்யுது, சூப்பர் நேச்சுரல் Amen. ஃபெய்த்தை கொடுக்குது. உண்மைதான்ப்பா, அவர்கள் ராட்சதர்கள், ஆனா அவர்கள் நமக்கு இரையாவார்கள். உங்க பிரச்சனை தலைக்கு மேல தெரியல, உங்க பிள்ளைகள் மூலமாக வர்ற சில நேரங்கள்ல துர்ச்செய்தி, அதையும் நீங்க தான் ஜெயித்து காட்டணும், பேசணும். அவர்கள் நமக்கு இரையாவார்கள்ல. என்னெல்லாம் கேட்டிருக்க? யாருக்கெல்லாம்? அப்போ பழைய ஏற்பாட்டுல காலேபு யோசுவாவுக்கு வேலை செஞ்சது. எப்படி வேலை செய்ததுன்னா 99.999% என்ன செய்யுது? உள்ளத்துல எது வேலை செஞ்சது? அவிசுவாசம் வேலை செய்தது, பயம் வேலை செய்தது. ஆனா யோசுவாவுக்கு வேற காரியம் வேலை செய்தது. எப்படி யோசுவாவுக்கு அந்த மனநிலை இருந்தது? வார்த்தை வார்த்தை. வெரி குட். என்ன வார்த்தை சொல்லி பேசினாரு யோசுவாவிட்ட ஆண்டவர்? அந்த அவருடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே ஆமா, அத வாழ்க்கை முடிவுல சொல்றான். தேவன் அந்த மோசையிட்ட இருந்த பொறுப்பை யோசுவாவிட்ட கொடுக்கும் பொழுது என்ன வார்த்தை? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். வேற கொடுத்துட்டேங்கிறாரு. வேற ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுடுங்க, ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ரொம்ப முக்கியமான வசனம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. அந்த யோசுவா 1வது அதிகாரம் 1வது சில வசனங்கள். நான் இதை எப்படி ஞாபகம் வைத்திருக்கேன்னா, யோசுவாவில் ஹேண்ட் ஓவர் பண்றாரு, அந்த அத்தாரிட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது அது அப்ப யோசுவா 1ல தான் இருக்க முடியும். 2வது 5வது வசனமா வாசிங்க சிஸ்டர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. போதும் பாருங்க, இருங்க. அதாவது உனக்கு ஒருவனும் உனக்கு எதிர்த்து வரமாட்டான்னு சொன்னாரா, எதிர்த்து நிற்க மாட்டான்னு சொன்னாரா? எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா என்ன பொருள்? பிரச்சனை வரலாம், ஆனா அது தொடராது. நீ தான் ஜெயிப்பா. கரெக்டுங்களா? நம்ம தான் ஜெயிப்போம்.
அதுல ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்ன தெரியுமா? 6வது வசனம் பாருங்க, பலம் கொண்டு திடமனதா இருக்குன்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு. இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய மைண்டை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு தான் சொல்றாரு இரவும் பகலும் வேதத்தை தியானி. நமக்கு தவறான கண்ணாடியை போட்டு விட்டதுனால, அதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வெளியெல்லாம் தேட வேண்டியிருக்கு. என்ன தவறான கண்ணாடியை போட்டாங்கன்னா அவர் அவ்வளவு ஈஸியா தரமாட்டாரு, அவர் ரொம்ப கோபக்கார கடவுள், சரிங்களா? ஆமா, அப்படி அல்ல. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிற கண்ணாடியை மாற்றுறதுக்கு தான் நம்ம வகுப்புலாம் நடத்துறோம். சரியா? அவர் சொன்ன எந்த வார்த்தையெல்லாம் தவறாது? அப்ப அவர் சொன்ன தீமையான வார்த்தையெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதாவது நமக்கு அப்ளிகல் கிடையாது. யாருக்கு? சத்தியத்தை சரியா அறிந்தவர்களுக்கு, இல்லையா? நல்வார்த்தை தீய வார்த்தை யாராவது சொல்லுங்க. ஆபிரகாமை சோதிக்க. வெரி குட். ஆமா, அவர் அப்புறம் ஒருவரையும் அவர் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, ஒரு 4 ஞாபகம் வச்சுடும். 1 வேற என்ன? மரணமும் ஜீவனும் உங்கள் நாவில் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் எங்களுக்கு வரும். ஜீவனத்தை இது நல்ல வசனம். எதை சூஸ் பண்றீங்களோ அது நமக்கு முன்னதான் இருக்கு. ஆசீர்வாதமும் சாபமும், வெற்றியும் தோல்வியும் தேவனுக்கு முன்பதாக இல்லை, நமக்கு முன்பதாக தான் இருக்குது. நம்ம தான் சூஸ் பண்ணணும். உபாகமும் 30:19. 3வது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. லிதியா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அங்க பேசுறாங்களா? ஓகே, பாருங்க. அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், அதாவது தண்டிக்கிற தேவன். இன்னொரு நல்ல வசனம் இருக்கு, அது என்ன வசனம்? 1000 திராட்சைப்பழம் தின்றார்கள், பிள்ளைகளினால் பூசி போயின என்பது இனி இருக்க மாட்டாது. 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களா இதெல்லாம் குறிச்சுக்கிடுங்களேன், ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்படி இருக்கிற பிசாசு ஞாபகப்படுத்துறா. இயேசு கிறிஸ்து எப்படி சவுக்கடி கொடுக்காரு, அப்படியே இருக்கிறதே. ரைட், எது வேணுமோ எடுத்துக்கலாம். அப்போ நீங்க சரியான வசனத்தை எடுக்கும் பொழுது உங்கள் மனம் பலம் கொண்டு திடமனதாயிரும். அதுதான் யோசுவாட்ட சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிருக்க நீ கேர்ஃபுல்லா இரு, நான் கட்டளை இடவில்லையா, ஐ ஹவ் கமாண்டட் யூ. இன்னும் பாருங்க, ஒரு 3-4 நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிடுங்க. யோபுனாலே உடம்பு நடுங்கிற எல்லாருக்கும் இல்ல. யோபு சொல்றதா நமக்கு தெரியுது, எத்தனை சொல்றத மறந்துடுறோம். யோபு என்ன சொன்னா, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். எத்தனை என்ன சொல்றான், நான் நிர்வாணியாய் வந்தேன், 2 பரிவாரங்களோடு போகிறேன். இல்லையா? வேற ஏதாவது இருக்குதா அப்படி? லிதியா சிஸ்டர், நீங்க சொல்றது கேட்கல. கர்த்தர் எடுத்தார். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன சொல்லலாம்? கர்த்தர் எங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்து முடித்து விட்டார். கர்த்தர் எடுக்கிற தேவன் அல்ல. என்ன வசனம்? கொடுக்கிறவர் தான், நன்மையானதை கொடுக்கிற தேவன். அப்ப இதுலதான் எங்க பிரச்சனை இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. யாருக்கு முன்பதாக இருக்கு? நமக்கு முன்னாலதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நமக்கு உள்ளதா இருக்கு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். யாரு சொன்னா? பீட்டர் சொல்ற பாருங்க. ஆமா, நமக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அது எப்படி முடியுது? 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உங்கள் இருதயத்திலிருந்து வாசித்திருங்க. யாராவது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அப்ப நதிகள் என்றா ஒரு நதி என்பது 4 பெரிய ஆறுகள் ஏதேன் தோட்டத்துல ஓடிச்சு. அப்போ பாருங்க, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம போகவே முடியாதுங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ள அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறேன். அதுக்கு பேரு ஜீவ தண்ணீர். அது பல நதிகள் வழியாக போகக்கூடிய அளவுல உனக்குள்ள சமுத்திரம், கடல் வேற சமுத்திரம் வேற, சமுத்திரம் அளவுக்கு உனக்குள்ள ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், உனக்குள்ள வல்லமை வைத்திருக்கிறேங்கிறாரு.
இதெல்லாம் வைத்துட்டு தான் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரு. அப்போ இதை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பவர், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அனல் இருந்துட்டே இருக்கணும். ஒரு கிரைசிஸ் டைம்ல அனல் யாருக்கெல்லாம் இருந்தது உள்ளத்துல? யோசுவா பார்த்தோம், எல்லாரும் கல்லறிய போறோம், அப்பவும் சொல்றாரு அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அப்ப உள்ள ஒரு ஃபயர் இருக்கு பாருங்க. எதிர்த்தால செங்கடல், பின்னாடி பார்வோருடைய சேனை, அவனுக்குள்ள அனல், மோசைக்குள்ள. அவன் என்ன சொன்னான்? இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண போறதில்லை. அது தேவன் சொல்லல, மோசே சொல்றான். அப்போ உள்ள எப்படி ஃபயர் இருக்கு பாருங்க. இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? பவுலும் சீலாக்கும் சிறைச்சாலைக்குள்ள இல்ல காயம், கைய காலெல்லாம் உடைச்சு கொண்டு போட்டிருக்காங்க, அப்பவும் துதிக்கிறாங்க. ஏன்? அனல் இருக்க உள்ள. இவங்க 4 பேரு 3 பேரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, உள்ள ஒரு வல்லமை வேலை செய்யுது. ராஜாட்ட இப்படிதானே சேலஞ்ச் பண்றாங்க, ராஜா நீங்க எத்தனை மடங்கு உயர்த்தினாலும் சரி. அப்போ உள்ள அந்த ஃபயர் உங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, துவங்கிற்று. அந்த அனலை பெருக பண்ணணும் இல்லையா? ஆமா, அனல் பெருகுனா என்ன செய்வோம் தெரியுமா? மோசையை போல பேசுவோம், யோசுவாவை போல பேசுவோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். மோசே என்ன சொன்னா? இன்று கண்ட எகிப்தியரை காண மாட்டோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நீ எவ்வளவு சூடாக்குனாலும் நாங்க பணிய முடியாது. நம்ம ஆட்டு இடையன்னு சொல்றான், இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் இல்லையா? அவங்க எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. அவருடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் நமக்கு அடுத்த வகுப்புக்கு அடுத்த கிளாஸ் என்னது? நாவு ஒரு உருவாக்கு சக்தி. இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் சொன்னோமே, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவங்க எல்லாரும் சேலஞ்ச் பண்றாங்க இல்லையா? சூழ்நிலையை சவாலிட்டு சொல்லுறாங்க. அதோட அவங்க மனசுல இருந்த அந்த அக்கினிய நாவாலே பேசினார்கள். இன்றைக்கு அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நாம் காண வேண்டியதில்லை. நீர் நிறுத்துற பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதெல்லாம் நாவுனாலே அவர்கள் சொன்ன வார்த்தை. நாம எல்லாரும் ஃபயர் ஆக போறோம். சரிங்களா? அப்படி ரெடியாகுங்க. அடுத்த வகுப்பு ரொம்ப ஃபயர். ஆமா, ஒரு சாப்டர்ல பார்த்தா ஆண்ட்ரூ உமக்கு புக்கில் ஒரு பக்கத்துக்கு ஒரு 2-3 ரெவலேஷன் இருக்குது. நாவு புஸ்தகத்துல வரிக்கு வரி ரெவலேஷன் தான். லேலியோ சொல்லுங்க. ஆமா, ஆயத்தமாகுங்க. சரிங்களா? ஆமா, உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். சோ நீங்களும் வாழுவீர்கள், நீங்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். 5வது கேள்விக்கு போயிடலாம். பழைய ஏற்பாட்டு ஜெபத்திற்கும் நம்முடைய ஜெபத்திற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அடுத்தது யார் இருக்கிறாங்க? மகேஸ்வரி சிஸ்டர், அல்ல பிரதர் பிலிப் பிரதர், சொல்லுங்க. God himself is already living in us. எக்ஸாக்ட்லி. பழைய ஏற்பாட்டு ஜபத்துக்கு பதில் வெளியே இருந்து வர வேண்டும். புதிய ஏற்பாடு ஜபத்திற்கு it has to come from within. பாருங்க, கடைசி பேராகிராஃப் 172வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஜெபித்த விதத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் நாம் ஜெபிக்கும் விதத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய ஜெபம் வெகு தூரம் போக வேண்டியது இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளான நமக்குள் தேவன் ஏற்கனவே வாசம் பண்ணுகிறார். எனவே ஆன்சர் ஹேஸ் டு கம் ஃப்ரம் விதின். நமக்குள்ள இருந்தா வரணும். உங்களுக்கு உள்ளே இருந்தா ஜீவ தண்ணீர். இது அறிஞர்தா பீட்டர். என்ன பாருப்பா, எனக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னா இல்லையா? தேவனை பாருன்னு சொல்லல. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. தானியேலை போல 3 வாரங்கள் பதிலுக்கு காத்திராமல் நாம் செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர், மகேஸ்வரி சிஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணல சிஸ்டர். 179வது பக்கம்.
கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆவிக்குரிய ரீதியில் தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அறிந்திருக்கும் போது பதில் வெளிப்படுவதற்கு தானியேலை போல நீங்கள் 3 வாரங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெரி குட். கேள்வி என்ன? தானியேலை போல 3 வாரங்கள் பதிலுக்கு வராமல் நாம் செய்ய வேண்டிய 4 சொல்லுங்க. அதே இதை வாசிங்க, அதிலே தான் இருக்கு, வாசிங்க. அதன் பாஸ்டர் ஏற்கனவே எங்களுக்குள்ளே அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். கொடுத்து விட்டாரு. பிசாசு வெளியேறும்படி ஒண்ணு. வேற? தேவனிடம் பேச விட்டுட்டு பிரச்சனையிடம் பேச வேண்டும். 2 வேற? விசுவாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் விசுவாசத்தை எங்களுடைய அதிகாரத்தை எடுக்க வேண்டும். வெரி குட். பாருங்க, அதே பேராகிராஃப்ல மகேஸ்வரி சிஸ்டர் வாசித்த பேராகிராஃப் மிடில் பாருங்க. நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவின் ஒரு விசுவாசியாய் உங்கள் விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது, பிசாசை வெளியேறும்படி கட்டளையிட வேண்டும். நம்பர் 3, தேவனிடம் பேசுவதை விட்டுவிட்டு பிரச்சனையிடம் நேராக பேச வேண்டும். நம்பர் 4, பின்னர் தேவனுடைய வார்த்தையின்படி நடங்கள். வெறுமையாய் காத்து கொண்டிராமல் விசுவாச கிரியை ஏதாவது செய்யுங்கள். தெளிவா இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். இது அழகா 1 by 1 சொல்லிட்டாரு. இதை திரும்ப நீங்க மெடிடேட் பண்ணுங்க. இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த 4 நம்பர் போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒரு விசுவாசியாய் உங்கள் விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த அனல் இருக்கும் இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து. இந்த 4 பாயிண்டை நோட் பண்ணிடுங்க. 7வது கொஸ்டின் போயிடலாம். ஒரு தேவை சந்திக்கப்பட எத்தனை முறை ஜபிக்க வேண்டும்? பின்பு என்ன செய்ய வேண்டும்? ஏன்? வெரி குட். பவானி சிஸ்டர். ஒரு முறைதான் ஜபிக்க வேண்டும். பின்னர் என்ன செய்ய? பின்னர் பிசாசுக்கு கட்டளை இடுதல். இப்ப நாங்க சொன்ன காரியங்கள் முதல் கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு. நன்றி செலுத்தலாம் அல்லது கட்டளை இடலாம். வெரி குட். ஏன் ஒரு முறைதான் ஜெபிக்க வேண்டும், அப்புறம் நாம பெற்றுக்கொண்டது போல பேசி நன்றி சொல்லணும்? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. கேட்ட உடனே பதில் வருகிறது. உடனே பதிலை தேவன் தந்து விட்டபடினாலே நீங்க என்ன செய்யணும்? ஒரு முறை கேட்டா போதும். அதன் பிறகு அவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தால் போதும். அதே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 177வது பக்கத்துல மிடில் பேராகிராஃப்ல மிடில்ல இருந்து வாசிக்கிறேன். அவர் ஏன் செய்யவில்லை என்று வியந்து கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு, எனது நண்பர், பிதாவே, என் ஜெபத்துக்கு நீர் பதிலளித்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் ஏற்கனவே பேசிவிட்டீர். ஆனால் எதிரி ஏதோ ஒரு வகையில் அதை தடை செய்கிறான். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உமது ஞானத்தை எனக்கு தாரும் என்று நண்பர் ஜெபித்தார். அது ரொம்ப தவறானது. நீங்க ஜெபித்த உடனே காணப்படாத உலகத்துல இன்விசிபிள் ரெல்ம்ல டீல் இஸ் ஓவர், டன் டீல். சரிங்களா? அப்ப நினைச்சணும் பெற்றுக்கொண்டது போல் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஏற்கனவே பரலோகம் அந்த பதிலை அனுப்பிவிட்டது. கர்த்தர் மகா நல்லவர். 8வது கேள்விக்கு நாம் போகலாம். தானியேலுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்கிறது, அது என்ன? இல்லாத ஒன்று நமக்கு இருக்கிறது, அது என்ன? அது என்ன? யாரு? பவானி சிஸ்டரா, லிதியாவா? நான் இப்ப சொன்னேன் பாஸ்டர். ஓகே, லிதியா சிஸ்டர் சொல்லிட்டீங்களா? சொல்ல வேணுமெண்டா சொல்லலாம் பாஸ். இல்ல சொன்னோம் எல்லாருக்கும். ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. ஸ்கிரீன்ல வர்றதுக்கு முடியாத அதிகாரம் இருக்கிறது பாஸ்டர். பிசாசின் மேல அதிகாரம் 177வது பக்கம் இருக்குது. தானியேலுக்கு பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கவில்லை. கரெக்டான பதில் யாரு சொல்றாங்க? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, நல்லா சொன்னீங்க. நல்லா கவனிங்க. அவனுக்கு பிசாசின் மேல அதிகாரம் கிடையாது.
ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அல்ல, Yeah. ரியாலிட்டி. ஏன் அவனுக்கு அதிகாரம் இருந்தது தானியேலின் காலத்துல? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில எங்களுக்கு பெற்று தந்து விட்டார். அவருக்கு வெரி குட். ஆமா, கிளியரா இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் தெரியும். எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாருங்க, அவன் ஏற்கனவே சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டான். இயேசு என்ன சொன்னாரு? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தேன் என்று சொன்னார்? இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமார். இழந்ததை தேடவும். எதை இழந்து போனாங்க? ஏதேன் தோட்டத்துல அதிகாரம். ஏதேன் தோட்டத்துல அந்த அதிகாரம், வல்லமை, ஆளுகை எல்லாம் இழந்துட்டாங்க. அதை மீட்டு கொடுக்கவே தேவகுமாரனாகிய நான் வந்தேன் என்று அழகா பஞ்ச் பண்றாரு பாருங்க. அப்போ தானியேலுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் இன்றைய மதமானது இன்னும் பழைய ஏற்பாட்டை போலவே ஜெபிக்கிறார்கள். சரிங்களா? சோக்கிலி. ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே சிலருக்கு இது வேலை செஞ்சது பாருங்களா. எலியா, எலிசா இவங்கெல்லாம் அப்படித்தானே பண்ணாங்க. தாவீது, வேற யாரு? தெபொராளுக்கு வெளிச்சம் பாருங்க. பாரா கிட்ட சொல்ற, எப்பா கர்த்தர் வெற்றியை கொடுத்துட்டாருப்பா, நீ போனாலும் வெற்றி கிடைக்கும், நீ என்னை கூப்பிடுறா, நான் வாரேன், நான் வந்தேன்னா உனக்கு பேர் கிடையாது, ஆம்பளைக்கு பேர் கிடையாது, எனக்கு தான் பேருங்கிறா பாரு. என்ன விசுவாசங்க! அப்போ பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒருத்தர் இருக்க முடியும் என்றால், தேவனை அறியாதவள் ஒருத்தர் இப்படி விசுவாசித்தா, புறஜாதி யார் சொல்லுங்க? ராகாப். இன்னொன்னு லிதியா சிஸ்டர், உங்களையா இது அட்மிட் சொல்லுங்க. ரூத். இப்படி நான் என்ன சொல்றேன், நம்ம இப்ப இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓகே 50+, 60+. நீங்க தைரியமா அப்படி பேசுங்க, இல்ல எஸ்தர் மாதிரி பேசுங்க. நான் செத்தாலும் சாகுறேன், நான் எல்லாத்தையும் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். சூப்பர் நேச்சுரல் நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். சூப்பர் நேச்சுரல் நான் பேசுவேன். என்னை யாரு கேலி பண்ணாலும் பரவாயில்ல, எழுமுங்கோ. உங்களுக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க உலகம் முழுசும், இல்லையா? ஸ்ரீலங்காவில் நிறைய இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் இதை கதையுங்க. தேவன் எவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு நம்ம சும்மா எப்படிமா இருக்க முடியும், இல்ல? ஆமா. எனக்கு ஒரு புதுசா ஒரு நல்ல வசனம் கிடைச்சது. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பா என்பது எந்த வசனம்? சங்கீதம் 92. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. நான் சொன்னதை நிறைவேற்றும்படி. கரெக்ட். 92 14 வாசிக்கிறேன். கர்த்தர் உத்தமர். எதுல? அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற. கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை. ஏன் அநீதி இல்லை? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அதனால நீதி உள்ள தேவன். இதை விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா. எதை விளங்க பண்ண? நான் சொல்லிட்டப்பா, உங்கள் வயது திரும்ப வாழ வயது ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது நடக்கும், நான் சொன்ன செய்வேன். ஆனா நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நாம் யாவரும் தேவனுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மைண்ட் செட்டை மாத்திட்டோம். அதான் தேவனுக்கு ஒத்துழைப்பு. ஆமா, எழுதியிருக்குது 120 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாழ போறேன். அப்போ இதெல்லாம் நீங்க சிந்திக்க சிந்திக்க முதிர் வயதிலும் கனி தந்து, கனி கொடுப்பது என்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது, புஷ்டியா இருக்கிறது என்றால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு வாழுகிறது. ஆமா, அந்த தெபொராளு, அந்த ரூத்து, அந்த ராகாப்புக்கு இருக்கிறத விட திமிரு உங்களுக்கு ரொம்ப இருக்கணும். கரெக்டா? அதனால எழும்புங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்குது. ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பரலோகம் ரொம்ப நம்பி இருக்குது. ஏன்னு யாராவது சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஏன் உங்களை பரலோகம் ரொம்ப நம்பி இருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுங்க. சிஸ்டர் லிதியா, நீங்க அன்மியூட் பண்ணலாம். அது எல்லாரும் இருக்கிறாங்க உங்களிடத்துல. ஏன் தெரியுமா? உங்களிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறது. அப்போ உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாரு. கரெக்டா? உற்சாகப்பட்டு எழும்புங்க. ஆமா, ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட சொல்ற, சிஸ்டர் நீங்க நல்லா கேட்குறீங்க, நல்ல என் செய்தியை கேட்குறீங்க, அப்போ உங்க இடத்துல ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு அப்படின்னா அவன் பையன் பயந்துட்டான். அப்போ அங்க நான் உங்க செய்தியை கேட்க மாட்டேன் அப்படின்ட்டான். ரொம்ப எதிர்பார்ப்பாருன்னு ஒண்ணு. நீங்க அப்படி சோர்ந்து போகாதீர்கள், சரிங்களா? உற்சாகமா எழும்புங்க.
பரலோகத்தின் திறவுகோல்களை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டு தான் சொல்றாரு, உலகத்தை உலுக்குங்கிறாரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் எத்தனை? அப்போ தானியேலுக்கு இல்லாத ஒன்றே நமக்கு என்ன இருக்கிறது? பிசாசுக்கு நமக்கு உடனடியே பதில் கிடைக்கும். ஏனென்றால் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. தானியேலுடைய ஜெபத்தை பிசாசு தான் டிலே பண்ணா, இப்போ அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதுவும் எப்பொழுதுதான் வேலை செய்யுதுன்னா, இது நாலேஜோட இருக்கணும், அவனால தடை செய்ய முடியாது. சரிங்களா? I am more powerful than. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் the one who is within you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிற பிசாசை விட வல்லமையான தேவன் உங்களுடைய தகப்பனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 9வது கேள்விக்கு போயிடும். பிசாசை ஒரு அங்குலம் நம்மால் விரட்ட முடியும் என்றால் அவனை நம்மால் எவ்வளவு தூரம் விரட்ட முடியும்? எஸ், இதுவரைக்கும் சொல்லாதவங்க பதில் சொல்லுங்க. ஒரு மைல் தூரம். பிசாசை என்னால் ஒரு இஞ்சி விரட்ட முடியும் என்றால் அவனை என்னால் 1 மைல் தூரம் விரட்ட முடியும். ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென், 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 ஆமென். அவன் எப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவான்? எதிர்த்து பேசணும். எதிர்த்து நிற்கிறது என்றால் பேசணும். எதிர்த்து பேசும்போது. ஆமா. இப்போ நம்முடைய சூழ்நிலையில எப்படின்னா, ஒரு துர்செய்தி வருது அல்லது ஒரு பயம் வருது, இன்னைக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன் அங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணங்களுக்கு எதிர்த்து நிற்க நீங்க எழும்புங்க. எண்ணத்துலதான் வைப்பா. உன் பிள்ளை பழைய காலேஜுக்கு போறான், தவறான தொடர்புல வந்துருவானோ, அந்த பயம் வரக்கூடாது. ஏனென்றால் பயந்த காரியம் நடந்துரும்னு எழுதியிருக்கு. அந்த பயத்தை அப்ப நீங்க என்ன செய்யணும்? கிள்ளி எறியணும், எதிர்த்து நிற்கணும். அப்பாலே போ சாத்தாரு. ஆமா ஆமா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவன் ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஆனா என் பிள்ளைகள் கண்டிப்பாக நிற்பார்கள். விசுவாசிங்க. நம்ம பிள்ளைகள் ஒரு நாளும் தவறான பாதையில போகவே மாட்டாங்க, தவறான தொடர்புல இருக்கவே மாட்டாங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. எப்படி நீ என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனதிலே எதிர்த்து நிற்கிறீர்களா? அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம் பாருங்க. நீங்க இதுக்கு சோம்பல் படக்கூடாது இல்லையா? ஆமா, அதுக்கு போய் அவங்கள போய் திருத்துற வேலையும் குறைச்சிருங்க. ரொம்ப போட்டு திருத்தாதீங்க, திருத்தவே மாட்டாங்க. நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அந்த படம் ரொம்ப பிரச்சனை பண்றேன்னா படத்தை உங்க மொபைல்ல படத்தை வச்சு கை வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால பிசாசை என் பிள்ளைய விட்டுரு. ஆமா, இது என்னுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, இவனுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்திருக்கிறார், இவன் ரட்சிக்கப்படுறான், இவன் தேவனுக்காக எழும்புகிறான், இவனுடைய வருமானம் பெருகிறது, இவன் ஒழுக்கமா இருக்கான், நான் சொன்னா கீழ்ப்படுகிறான், அம்மா அப்பாவை மதிக்கிறான். இப்படியெல்லாம் பேசி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் நன்றாக செய்கிறீர்களா அல்லது சோர்ந்து போறீங்களா? இல்லையா? ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். ஐயா 10 வருஷம் எனக்கும் என் பிள்ளைக்கும் பிரச்சனை. அதை நீங்க ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க வேண்டும். மனதுல ஜெயிங்க. என் பிள்ளை நல்லாதான் இருப்பான். மற்றவங்ககிட்ட குறிப்பா சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லக்கூடாது? சோர்வாக சொல்லாதீங்க. நான் என் பையன் இப்படி பண்ணிட்டா, என் பொண்ணு இப்படி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது பிசாசுக்கு கதவை திறந்து விடும். கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 10. எது மாறுவதோ அசைவதோ இல்லை? 184வது பக்கம். வார்த்தை மாறுவதோ அசைவதோ இல்லை. பூரணமா மாறுவதோ அசைவதோ இல்லை. ஆமா, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஆனா பைபிள்ல சில வார்த்தை மாறி இருக்கு. ஏதாவது சொல்லுங்களேன். நமக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கு. அதாவது இப்படி 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 கண்டுபிடிப்போம். நல்வார்த்தை ஒன்று மாறாது, அப்படி நின்றுடுங்க, அதிலே நிற்போம். நல்வார்த்தை ஒன்று மாறாது. அதே நேரத்துல பரலோகம் உங்களை நம்பி இருக்கு, நம்மைத்தான் நம்பி இருக்கு இல்லையா? அவருடைய வார்த்தை மாறாது. எது பிரதானமா பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ பச்சை பொய் சொல்றான் யாரு? நம்ம பேதுரு. இவரை எனக்கு தெரியாது. அரண்மனை, பிலாத்துடைய அரண்மனையிலேயே அல்ல அண்ணா காய்பாவுடைய வீட்டுல
சத்தியம் பண்றான், எனக்கு இவரை தெரியவே தெரியாதுங்கிறான். அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவனை ரிஜெக்ட் பண்ணல. பாருங்களேன், கரெக்டு தானங்க? ஆனா அந்த பாக்கியம் யூதாஸ் காரியத்துக்கு இல்லை. ஏன்? அவர் குற்ற உணர்வுல பாதிக்கப்பட்டு. ஆகையினால என்ன யோசித்தா? கரெக்டான பதில் கிரேஸ் சிஸ்டர். ஆகையினால என்ன செஞ்சுட்டானா, அவனாதான் வித்ட்ரா பண்ணிட்டான். அதுலயும் ஒரு ரகசியம் பாருங்களேன். இவனும் போனவன் தானே, யாரு மீன் பிடிக்கிறவன் போயிட்டான், இவரை அடக்கம் பண்ணிட்டாங்கப்பான்னு மீன் பிடிக்க போயிட்டான் இல்லையா? ஆனா அவரை மட்டும் ஏன் தேடி போறாரு? நீங்க பதில் சொல்லுங்க, அதோட முடிச்சிடலாம். கிருபை. அந்த கிருபை நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. அது யாருக்கு அருளப்பட்ட கிருபை? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. நல்லா தெரிஞ்சிடுங்க. ஒரு வசனம் இருக்கு, எவன் மேல் இரக்கம் உள்ளவனா இருக்க சித்தம் உள்ளவனோ அது மேலதான் இரக்கமா இருப்பேன், யார் மேல கிருபையா இருக்க நான் விரும்புகிறேனோ அவர் மேல நான் கிருபையா இருப்பேன். இதுல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீங்க கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால உங்க மேல பிரியமா இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்த உடனே சிலருக்கு சந்தேகம் வந்து, என் மேல கிருபையா இருக்கிறாரா? அந்த சந்தேகத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. அப்பாலே போ சாத்தானே, அந்த கிருபைதான் என்ன ரட்சித்தது. என்னுடைய கீழ்ப்படிதல இன்னும் குறைவு இருக்கு, ஆனாலும் ஆண்டோடைய அன்பு மாறாது, ஏனென்றால் அது அவருடைய கிருபை. அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணுங்க. நான் பிளஸ் பண்றேன். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவ கரம் எங்கள் சிரசின் மீது வைக்கப்படுறதுக்காக நன்றி. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக, யூடியூப் வாயிலாக இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இதை பார்க்க போகிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தேவ கரம், அந்த வல்லமையான கரம் தேவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறத நாங்க உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள், உங்களுக்குள்ளே சொல்லுங்க, இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை இன்னும் நாங்கள் ஆழமாக அறிந்து ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் சுதந்தரித்து நாங்களும் எங்கள் சந்ததியும் வாழுவதோடு கூட அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்கதாக, அநேகரை வாழ வைக்கத்தக்கதாக தேவரே எங்களை நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஜெபம் செய்ய சிறந்த வழியை கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நாங்கள் ஒரு நாளும் இதை மறவாமல் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நினைப்பூட்டுவீராக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சுமார் 100 கேள்விகள், 100க்கும் அதிகமான கேள்விகளை கேட்டு ஜெபம் செய்கிற அந்த சிறந்த வழியை கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை பணிந்து குனிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை உலுக்குகிறவர்களாக இப்பொழுது இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல மனநிலையை நீர் தந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக நாங்கள் துவங்க போற இந்த அடுத்த பாடம், நாவில இருக்கிற அந்த அதிசயமான வல்லமையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.